ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை தியான யோகம் அத்தியாயம் 6:24. शनिश्चने योक्तव्यो योगो निर्विन्नसेदसा संकल्प प्रभवान् कामास् त्यक्त्वा सर्वान् अशेषतः मनसैवेन्द्रियक्रामम् विनियम्य समन्ततः शनिश्चयेन योक्तव्यो योगो निर्विन्नसेदसा संकल्प प्रभवान् कामान् त्यक्त्वा सर्वान् अशेषतः मनसैवेन्द्रियक्रामम् विनियम्य समन्ततः பயிற்சியில் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் பாதையிலிருந்து பிறழாமலும் ஈடுபட வேண்டும். மன அனுமானத்தினால் பிறந்த எல்லா ஜட ஆசைகளையும் துறந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அனைத்து புலன்களையும் மனதால் அடக்க வேண்டும். பொருளுரை ஜெயஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமி சில யோக பயிற்சியாளன் மன உறுதியுடனும் பாதையிலிருந்து பிறழாமலும் பொறுமையுடனும் யோகத்தை கடைபிடிக்க வேண்டும். இறுதியில் அடைபடும் வெற்றியில் நம்பிக்கை கொண்டு மிக்க பொறுமையுடனும் வெற்றியடைவதில் ஏற்படும் தாமதத்தினால் தளர்ச்சியடையாது இவ்வழியில் முன்னேற வேண்டும். உறுதியான பயிற்சியாளனும் வெற்றி நிச்சயம். பக்தி யோகத்தை பற்றி ரூப கோஸ்வாமி கூறுகிறார். இதயபூர்வமான உற்சாகம், பொறுமை, உறுதி, பக்தர்களின் சங்கம், விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றுதல், சத்வ குண செயல்களில் இடையறாது ஈடுபடுதல் இவற்றின் மூலம் பக்தி யோக முறையை வெற்றிகரமாக பின்பற்றலாம். உறுதியை பொறுத்தவரை கடலின் அலைகளால் தனது முட்டைகளை இழந்த குருவியின் உதாரணத்தை பின்பற்ற வேண்டும். ஒரு குருவி கடற்கரையில் முட்டைகளை இட்டது. ஆனால் பெருங்கடல் அம்முட்டைகளை தனது அலைகளால் இழுத்து சென்று விட்டது. மிகுந்த வருத்தமுற்ற குருவி தனது முட்டைகளை திரும்ப தரும்படி கடலிடம் கேட்டது. இம்முறையீட்டினை கடல் கண்டுகொள்ளவில்லை. எனவே குருவி கடலை வற்றச் செய்வது என்று முடிவு செய்தது. தனது சின்னஞ்சிறு அலகால் கடல் நீரை வெளியேற்ற ஆரம்பித்தது. அதன் இயலாத உறுதியை கண்டு எல்லோரும் சிரித்தனர். இச்செய்தி பரவ இறுதியில் விஷ்ணுவின் மாபெரும் பறவை வாகனமான கருடன் இதனை கேட்டார். தனது சிறிய சகோதரி பறவையின் மீது கருணை கொண்டு அவர் குருவியை காண வந்தார். இச்சிறு குருவியின் உறுதியினால் மனமகிழ்ந்த கருடன் உதவி செய்வதாக வாக்களித்தார். இவ்வாறாக உடனடியாக குருவியின் முட்டைகளை திரும்ப தரும்படியும் இல்லாவிடில் குருவியின் செயல்களை தான் செய்து விடுவேன் என்றும் கருடன் கடலை எச்சரித்தார். கடல் பயந்து போய் குருவியின் முட்டைகளை திரும்பி கொடுத்தது. இவ்வாறாக கருடனின் கருணையினால் குருவி மகிழ்ச்சியுற்றது. அதுபோலவே யோக பயிற்சி, குறிப்பாக கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் பக்தி யோகம் மிகவும் கடினமாக தோன்றலாம். ஆனால் யாரேனும் மிக்க உறுதியுடன் கொள்கைகளை பின்பற்றினால் கடவுள் நிச்சயமாக உதவுவார். ஏனெனில் தனக்கு உதவி கொள்பவனுக்கு கடவுள் உதவுகிறார்.